செவலை செடியை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது வந்து இவங்க தான். இந்த அம்மா பேர் வந்து மல்லிகா. இவங்க பேத்தி வந்து ஐஸ்வர்யா. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போன தடவை போகும்போது இவங்க கேரளா போயிட்டாங்க இல்லையா, இந்த தடவை இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி கையோடு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக சாந்தமான ஒரு முகத்தை பாருங்கள். இவங்க வீட்டு முன்னாடி ஒரு குட்டி கார்டன் வச்சுருக்காங்க. எல்லாமே மூலிகை செடி தான். இவங்க இப்போ பறிச்சுட்டு இருக்கிறத வந்து திருநீற்று பச்சிலை. பக்கத்தில் பாருங்கள் ராஜ துளசின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினேன் இல்லையா, அந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இந்த செடி தான் நம்ம வீட்லேயும் வச்சுருக்கோம். இந்த ராஜ துளசி வந்து வாய் வழியாக எடுத்துக்கலாமா, கஷாயம் வச்சு குடிக்கலாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியல. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சளி பிடிக்கும் போதும் தலைவலிக்கும் போதும் அந்த இலையை கசக்கி நம்ம தைலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெத்திக்கு, காதுக்கு முன்னாடி, காதுக்கு பின்னாடி, பின்ன கழுத்துக்கு, இங்கே எல்லாமே இதனோட இலையை பிழிஞ்சு அதோட சாரை வந்து தைலம் மாதிரி பூசிப்பாங்க. இந்த தகவலை சேகரித்த பின்னாடி அங்கேருந்து தவளை செடியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா வெயில காஞ்சிட்டு இருக்கு. நாளைக்கு ரெடி ஆயிருன்னு நினைக்கிறேன். ரெடி ஆன உடனே நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.